ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம். நேயர்கள் இன்று கேட்க இருப்பது நாடகம் நட்டக்கணக்கு நாராயணன் பகுதி 1. நாடகத்தில் பங்கு பெற்றவர்கள் ரேணுகா, சுதா, பிரசாந்த், விஜய், பரத் கிருஷ்ணன். டேய் பசுபதி, 1 லிட்டர் பால் குடுறா. இந்தாப்பா அப்படி. வேற என்ன வேணும்? பிஸ்கட் பாக்கெட் 1, 1/2 கிலோ சர்க்கரை, காப்பி தூள், பிரெட் பாக்கெட் 1 கொடு. என்னண்ணே காலையிலே கடைப்பக்கம் வந்திருக்கீங்க? பால் வாங்கதா, பின்ன பாயசம் வாங்க வருவாங்க. எவ்வளோ ஆச்சு? 120 ரூபா கொடுப்பா. என்னது 120 ரூபாயா? எங்க அந்த பில்லை கொடு பாப்போம். பில்லை கொடுத்தா மட்டும் கணக்கு பார்த்து கிழிச்சிருவீங்களோ? உனக்கே கணக்கு ஒன்றும் பார்க்க தெரியாது. கேட்குற காசு கொடுத்துருவாப்பா, நேரமாச்சு. பின்ன 420 ரூபாயா? காலங்காத்தால கரைச்சல் பண்ணிட்டு காசை கொடுங்கடா, அடுத்த வியாபாரத்தை பார்க்கணும். அதான் காசை வாங்கிட்டில, வாப்பா போய் அன்னி கையில காப்பி தண்ணி குடிக்கலாம். காலங்காத்தால பல்லு விளக்காம இன்னைக்கு என் வீட்டுல ஓசி காப்பி குடிக்கணும்னு வந்துட்டேன். வா வா வந்து குடி. அண்ணே வெறும் காப்பி மட்டும் தானே? காப்பி மட்டும் தான்டா, பின்ன உனக்கு கறி கஞ்சாக்கி சோறா போடுவாங்க. அண்ணே எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாளாச்சு, நல்லா இருக்கீங்களா? நேத்து தானடா வந்து ஓசி காஃபி குடிச்சிட்டு போனேன். என்ன கண்ணி? அது ஒன்றும் இல்லப்பா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கேன்னு கேட்டேன். நான் நல்லா இருக்கேன் அண்ணி, பார்த்தா தெரியலையாக்கா. டெய்லியும் ஓசியில உடம்ப வளர்த்தா நல்லாதாப்பா இருப்ப. அட விடுங்க அண்ணி, நம்ம வீட்டுல நான் சாப்பிடாம வேற யார் சாப்பிட போறா? அடே சும்மா வள வள கொல கொலன்னு பேசாம வாயா, வெளியே நமக்கு 1008 வேலை இருக்கு, போகணும். இந்தாங்க காஃபி, இந்தாப்பா நீயும் எடுத்துக்கோ. அண்ணே காப்பி நல்லா தானே இருக்கு, இருந்தாலும் அந்த பண்ணு பிஸ்கட் பாக்கெட் வெளியே வரவே இல்லையே, அது இருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நாயே அது குழந்தைக்கிடா, இதுக்காக உன எங்க போனாலும் கூட்டிட்டு போறதில்ல. வந்து பாத்துருந்தேன், அதை கொடுனே இதை கொடுனேன்னு வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்பா கொஞ்சம் நில்லுப்பா. என்னதாங்க சொல்லு. ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கணும், 70 ரூபாய் கொடுப்பா. என்னம்மா போன மாசம் தான் ஏதோ பாக்ஸ் வாங்கணும்னு சொல்லி 70 ரூபா வாங்கிட்டு போனேன். அப்பா அது டிஃபன் பாக்ஸ்ப்பா, இது ஜாமெண்ட்ரி பாக்ஸ். சரி இந்தாமா புடி, காசை பார்த்து சூதாரணமா செலவு பண்ணுமா. ஆமா, இவர் பார்த்து பார்த்து செலவு பண்ணிடுவாரு. போங்கண்ணே. அண்ணே அது என்ன சாவட்டி பாக்ஸ்? என்கிட்ட சொல்லியிருந்தா வீட்டுல நிறைய பெட்டி இருக்கு, 6 அடி பெட்டி 8 அடி பெட்டின்ட்டு ஏதாச்சும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பேன்ல. ஆனா நாயே மலைக்காச்சு பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கி இருந்தா தெரிஞ்சிருக்கும், அது ஏதோ கணக்கு போடுற பெட்டிடா. அண்ணே இந்த கல்லுக்குலேட்டர்னு என்னமோ சொல்றாங்கண்ணே, அப்படின்னா என்னண்ணே? அடே அது கல்குலேட்டர் இல்லடா, கல்லுக்குள்ள லெட்டர். இதை வச்சு கணக்கு போட்டுக்கலாம். ஓ அப்படியாண்ணே, இது தெரியாம இத்தனை நாளா இருந்துட்டோமேண்ணே. தம்பி இப்ப பாத்தீங்கன்னா 30, 20, 60 இதுவே அந்த கல்குலேட்டர் இருந்துச்சுன்னா அதுவே போட்டு கொடுத்துருமாமா. அட போங்கண்ணே, அது எப்படி 60 வரும்? 30, 20 கூட்ட 50 தானே வரும். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அதுக்கு தாண்டா ஒரு கல்குலேட்டர் வேணுங்கிறது. சரி வாண்ணே, சந்தைக்கு போகலாம், பஸ் போயிட போகுது. பஸ் வந்துருச்சு, வா போய் ஏறலாம். அண்ணே அண்ணே நீங்க பின்னாடி ஏறுங்க, நான் முன்னாடி ஏறேண்ணே. கோமுட்டி தலையா, முன்னாடி பொம்பளை பிள்ளை ஏற இடம், போய் ஏறி செருப்படி வாங்கி தின்னுட்டு வந்துட. ஒழுங்கா வந்து பின்னாடி ஏறுவா. ஏய் எங்கேயா போகணும்? கூட சந்தைக்கு தான். அப்ப இங்க இருக்கிற சண்டைக்கா போயிட்டு இருக்காங்க. எத்தனை டிக்கெட்னு சொல்லியா? ஏன் உங்ககிட்ட எத்தனை டிக்கெட் இருக்கு சொல்லு, மொத்தமா நாங்களே வாங்கிக்கிறோம். காலங்காத்தால ஏன்டா கரைச்சல் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை சீட்டுன்னு சொல்லி தொலைங்கடா. நீ சும்மா இருடா. 2 டிக்கெட் கொடுண்ணே. இந்தா டிக்கெட்டு 10 ரூபா குடியா. எப்படிப்பா 10? எப்படிப்பா 10? அண்ணே என்னண்ணே 2 டிக்கெட் எடுத்திருக்கோம், ஒரு டிக்கெட் 5 ரூபா, 2 டிக்கெட் 10 ரூபா தான் வரும். இந்த சின்ன கணக்கு கூட தெரில, உன்னையெல்லாம் அண்ணன் சொல்றதுக்கே வெக்கமா இருக்குண்ணே. டேய் வளவலன்னு பேசாம காசை கொடுங்கடா. பாக்கெட்ல இருந்த 10 ரூபாய் காணண்டா. ஐயோ என்னது பாக்கெட்ல இருந்த 10 ரூபாயை காணாமா?
கத்தாதடா, கண்டக்டருக்கு கேட்டுற போகுது. இது எனக்கு கேட்டுற போதா? டேய் இங்க இருக்கிற எல்லாருக்குமே கேட்டுருச்சுடா. ஏன்டா காலங்காத்தால கரைச்சல் பண்ணிட்டு இருக்கீங்க? யோ டிரைவரு, வண்டி நிறுத்தியா? டேய் 2 பேரும் முதல்ல கீழே இறங்குடா. இனிமே காசு இல்லாம வண்டியில ஏறினீங்க காலை வெட்டிடுவேன். காசு இல்லாம பஸ்ல வந்து ஏறுறதுன்னு வந்துட்டானுங்க பாரு. காலங்காத்தால கழுத்தெடுத்துக்கிட்டு. அட என்னண்ணே பாதியில இறக்கி விட்டு போயிட்டாங்க. பையில் இருந்த 10 ரூபாய் காணண்டா. காலையில காபி குடிக்கிறப்ப எங்க களவாண்டியா கேப்ல? அட என்னண்ணே என்ன போய் சந்தை போறீங்க? காலையில இருந்து என்னென்ன செலவு பண்ணீங்க? நீயும் என் கூட தான்டா காலையில இருந்து இருக்க. கடைக்கு மட்டும் தான்டா போனோம், வேற எங்கடா போனோம்? அண்ணே கடையில நீங்க சாமான் வாங்கின அந்த சிட்டை இருக்கா, கொடுக்க பாக்கலாம். இந்தாடா, இதுல என்ன பார்த்து கிளிக்க போற? நீ அப்படியே பார்த்து சொல்லிட்டாலும். அண்ணே காலைல போய் கடையில் என்னத்தை வாங்கினோம்? பால் பாக்கெட் 40 ரூபா, பிஸ்கட் 20 ரூபா, பண்ணு 20 ரூபா, சக்கரை 25 ரூபா, காப்பி தூள் 15 ரூபா, 40, 20, 25, 15, மொத்தம் கூட்டா 130 வருதுண்ணே. அவன் தானே நம்மகிட்ட 10 ரூபா ஏமாந்துருக்கான். என்னடா சொல்ற? அவன் அவளை சீக்கிரம் அப்படி ஏமாறுற ஆள் இல்லையே. அதுவும் கரெக்ட் தானே. நீ நல்லா கூட்டு. இவன் பொண்டாட்டிட்டு கொடுத்த காசுவே அடிக்கடி கேட்டு சண்டை ஓட்டு கிடப்பான. அவன் எப்படி 10 ரூபா விட்டுருப்பான்? ஒரு நிமிஷம் பொறுமையா இருந்தா இன்னொரு தடவை பார்க்கலாம். பால் பாக்கெட்டு 40, 20, 20, இது ஒரு 15, அது ஒரு 25. அண்ணே 120 தானே வருது. அவன் தானே நம்மள 10 ரூபா ஏமாத்தி போட்டான். என்னது நம்மள 10 ரூபா ஏமாத்திட்டானா? நம்மளே ஊர்ல இருக்கவனை ஏமாத்தி திங்கிறவங்களாச்சே. அட நிஜமா தானே. இப்படியே டெய்லி 10 ரூபா ஏமாந்தனா மாசம் 300 ரூபா ஆகுது. அதனாலதான் உன்னை எல்லாரும் நட்டக்கணக்கு நாராயணன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. பார்த்து கொஞ்சம் சூதானமா இருந்த. அட அங்க வச்சு இங்க வச்சு மறந்து போச்சு. நீ சொல்ல வேண்டியதெல்லாம் கேட்கதா போச்சுடா. சரி, நம்ம அசிங்கப்பட்டதை வெளியே யாருக்கும் சொல்லாத, நம்ம அப்படியே இருந்துப்போம். அட அசிங்கப்பட்டது நமக்குள்ளே இருக்கட்டுண்ணே. நான் கூட இருந்து நீங்க ஏமாத்திட்டீங்களே, ஏன்னா இப்படி? அடே நீ கூட இருந்ததுனால தான்டா ஏமாந்தேன். ஓ அப்ப நான் கூட இல்லைன்னா நீங்க ஏமாற மாட்டீங்க. ஏனே ஊரே உன்னை ஏமாத்திட்டு இருக்குது. சரி வெளியே சொல்லாத. இங்க இருந்து அப்படியே ஒரு 1/2 மைல் தான் நடந்து போனா சிட்கோ வரும். நம்ம ராமசாமி அங்க இருக்கான். அவன்கிட்ட போய் ஒரு 10 ரூபாய் வாங்கிட்டு பஸ் ஏறி நம்ம சந்தைக்கு போலாம். அண்ணே ராமசாமிட்டியா? அவன் விவகாரம் பிடிச்ச ஆளாச்சானே. அவன்கிட்ட காசு வாங்கினா உயிர் போய் உயிர் வந்துடும். எப்படி அவன்கிட்ட காசு வாங்க போறீங்க? வாடா நம்ம ஊருக்குள்ள மண்டை கழுவாதாளா? வாடா போய் பாத்துக்கலாம். ராமசாமிண்ணே எப்படி இருக்கீங்க? என்ன திடீர்னு நம்மளை பாக்குறதுக்கு வந்துருக்கீங்க? நீங்க காரணம் இல்லாம வர மாட்டீங்களேடா. எதுவும் காசு வேணுமா என்ன? அண்ணே நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவனே கண்டுபிடிச்சு போட்டானே. அவனையே கண்டுபிடிச்சிட்டான். அப்படியே அதே வச்சு நம்ம காசை வாங்கிட்டு போயிடலாம். ஆட இல்லப்பா, அப்படியே வந்துட்டு இருந்த பஸ்ஸில் பாக்கெட் ஓட்ட இருந்த 10 ரூபாய் கீழே விழுந்து போச்சு. கண்டக்டர் வேற டிக்கெட் இல்லைன்னா இறக்கி விட்டு அப்படியே போயிட்டான்ப்பா. காசு வேற இல்லை சந்தைக்கு போறக்கு. அதான் அப்படியே உன்னை பார்த்துட்டு ஒரு 20 ரூபா வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்னது 20 ரூபா வேணுமா? அண்ணே நமக்கு 10 ரூபா தானே வேணும், எதுக்கு நீ 20 ரூபா? ஆடா அவன் 2 ரூபா கேட்டாதான் 1 ரூபாயே தருவான். அதான் 20 ரூபா கேட்டேன். 10 ரூபாயாச்சும் தருவானா இல்லையா? அப்ப கேக்குறீங்க, ஒரு 40 ரூபாயா கேளுங்க, ஏதாவது வாங்கி சாப்பிட்டு போலானே. அவனே ஒரு கஞ்ச பையன், அவனே 40 ரூபா வச்சிருக்கோம். நீ பேசிட்டாலு அதான் அப்போ ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அப்படியே போயிட்டு நாங்க சந்தைக்கு போயிருவோமா இல்லையா? 10 ரூபா வேணுமா? சரி தர்றேன். எப்ப திருப்பி தருவ? நான் சொல்லல, அவன் 10 ரூபாய்க்கு எப்படி இழுக்கிறான் பாத்தியா? அட ஆமாண்ணே. என்னப்பா காசு கொடுக்கவே இல்லை, அதுக்குள்ள எப்ப திருப்பி தருவேன்னு கேட்டா எப்படிப்பா? நீ எப்ப தருவேன்னு சொன்னாதான் நான் காசே கொடுப்பேன்யா. அதான் சந்தைக்கு போய் நம்ம பொண்ணுசாமி காசு தர வேண்டியது இருக்குது. அவன்கிட்ட ஒன்னா காசா இல்லைன்னா ஒரு மாட்டை வாங்கி ஓட்டிட்டு அப்படியே வந்துடுவான். வர வழியில அப்படியே உனக்கு காசு தந்துட்டு போயிடுற. அப்படி இல்லைன்னா நாளைக்கு வீட்டுக்கு தேடி வந்து நானே தரப்பா. சொல்றது முக்கியம் இல்லப்பா, காசு கரெக்டா வந்து சேர்றனா கலவரம் ஆகி போகும் பாத்துக்கோ. அண்ணே குடுக்குற 10 ரூபாய்க்கு பேங்க் ஆபீசர் மாதிரிலாம் கேள்வி கேட்கறானே, கொஞ்சம் பார்த்து கவனிச்சுட்டு போலானே. என்னடா பேசுறீங்க குசு குசுன்னு? ஆட இல்லைங்க, அந்த 10 ரூபாய் இன்னைக்கு சாயங்காலமே தரலன்னு பையன் ஒத்த காலில் நிக்கிறான். சொன்ன மாதிரி காசு வரணும். இந்தா வாங்கிட்டு பார்த்து போயிட்டு வந்து சேரு. நன்றி ராமசாமி, நாங்க அப்படியே சந்தைக்கு போயிட்டு வந்துடுறோம். ஒன்னா இவங்கள மாதிரி 4 பேர் இங்க இருந்தா கிளம்பி வந்துடுறாங்க. காசை காணும் அதை காணும்னு. அது எப்படி என்ன தேடி வந்து கரெக்டா கேட்பான்னு தெரியல. என்ன பார்த்தா எனக்கு எப்படின்னு தெரியுதுன்னே தெரியல. இப்படியே ஒரு 4 பேர் டெய்லி வந்து வாங்கினா நம்ம பொழப்ப என்ன ஆகுறது? அண்ணே நான் கூட அவனை ரொம்ப பெரிய ஆள் நினைச்சேன். எழுச்சவாய் நீங்க கேட்டவனே கொடுத்துட்டான். உண்மையிலே ரொம்ப பெரிய ஆள் நீங்க. ஆட கோமடி தலையா, இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினா ஆளுக்கு ராஜா வேணுங்கிறது. அட பேச்சு வாக்குல உங்க பேரை மாத்திட்டீங்கன்னு. சரி அதெல்லாம் விடு, சந்தைக்கு போறோம், மாட்டை வாங்குறோம், உனக்கு பஞ்சு முட்டை வாங்கி தர, தின்னுட்டே திரும்பி வர நீ. சரிண்ணே. ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும்
காற்றில் மிதந்து வரும் கணிதம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் நட்டக்கணக்கு நாராயணன் பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடைக்கு வந்து போயிருந்தார். அங்கே வந்து எல்லா ஜாமான்லாம் வாங்கினார், நிறைய ஜாமான் வாங்கினார். வாங்கிட்டு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட குழந்தைக்கு ஒரு 70 ரூபா கொடுத்தாரு. அதில் ஒரு 120 ரூபா செலவு பண்ணார், 190 ரூபா வந்து செலவு பண்ணார். ஆனால் ஒரு 10 ரூபா வந்து எங்கே மிஸ் பண்ணார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா ஒரு கடையில் தான் வந்து அவர் ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம அவர் வந்து கடையில் தான் வந்து அந்த 10 ரூபாயை வந்து ஏமாந்துட்டார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையில் வந்துட்டு தெரியாமல் 120 ரூபாய்க்கு 130 ரூபாய் வந்து கொடுத்துருக்கலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வாழ்க்கையில் அவரோட கணக்கு வந்துட்டு அவருக்கு ஓரளவுக்கு வந்து தெரியல. எவ்வளோ கொடுத்தோம் எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிற கணக்கு வந்து அவருக்கு தெரியல. கணக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லார் லைஃப்லையுமே ரொம்ப முக்கியமானது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வாழ்க்கையில் கணக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு வந்துட்டு ரொம்ப முக்கியம். கணக்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு கணக்கு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ மளிகை கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஜாமான் வாங்குவோம். என்னென்னலாம் வாங்குவோம்? சாம்பார் தூள் வாங்குவோம். இப்போ நம்ம ஒரு வீட்டிலேருந்து மளிகை கடைக்கு வந்து ஒருத்தர் போகிறாரு அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்கிறேன். மளிகை கடைக்கு வந்து ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு சாம்பார் தூள் 50, மல்லித்தூள் 50, கடுகு 50, சீரகம் வந்து 50, துவரம்பருப்பு 1 கிலோ, உளுந்து 1/4 கிலோ, சர்க்கரை 1/2 கிலோ, உப்பு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. கடுகு பருப்பு அதாவது கடலைப்பருப்பை வந்து ஒரு 50 இல்லாட்டி 100 அப்படின்னு வச்சுப்போம். பாசிப்பருப்பு 1 கிலோ, அதுமாரி கொள்ளு 1/4 கிலோ, மஞ்சத்தூள் 50, ரசப்பொடி 50, மிளகாய் பொடி வந்து ஒரு 100, அரிசி வந்து ஒரு 25 கிலோ பை வந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்து விட்டுருப்பாங்க. கொடுத்து விட்டுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுவாங்க, மளிகை கடைக்கு போயிடுவார். இங்கேருந்து வீட்டிலேருந்து வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வேணுங்கிற பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு மளிகை கடைக்கு வந்து போயிடுவாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா ஹஸ்பண்டு அந்த பில்லை அப்படியே நீட்டிடுவார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே சாம்பார் தூள் 50 சரி 10 ரூபா, மல்லித்தூள் 50 சரி அது வந்து 15 ரூபா, கடுகு 50 சரி 5 ரூபா, சீரகம் 50 5 ரூபா, துவரம்பருப்பு ஒரு 1 கிலோ, உளுந்து ஒரு 1/4 கிலோ, சர்க்கரை ஒரு 1/2 கிலோ, உப்பு ஒரு பாக்கெட்டு, கடுகு அதாவது கடலைப்பருப்பு ஒரு 1/4 கிலோ, 1/4 கிலோ பார்த்தீங்கன்னா 17 ரூபா, உப்பு ஒரு பாக்கெட் 20 ரூபா, பாசிப்பருப்பு 22 ரூபா, கொள்ளு வந்து ஒரு 30 ரூபா, மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஒரு 15 ரூபா, ரசப்பொடி ஒரு 50 வந்து 10 ரூபா, மிளகாய் பொடி ஒரு 100 இல்லாட்டி 50 வந்துட்டு 100 வாங்கிக்கலாம் 20 ரூபா. அரிசி வந்து ஒரு பை எடுக்கணும் அப்படின்னா 25 கிலோ எடுக்கணும்னா இப்போ 1500 ரூபா அரிசி வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா சரி அரிசி வந்து ஒரு 1500 ரூபா. இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அது நமக்கு வந்து கணக்கு வந்து தெரியாது. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1781 ரூபா ஆச்சு. இது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? இந்த கணக்கு வந்துட்டு தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். இவங்க வந்து 1781 ரூபா வந்திருக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1800 ரூபா கேட்டாங்க அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்னா 1800 ரூபா எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவோம். கடையில் எவ்வளோ ஆச்சு, எவ்வளோ கணக்காச்சு, எதெல்லாம் பொருளெல்லாம் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடும். அப்போ கணக்கு அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் எவ்வளோ முக்கியம்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கணக்கு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. நம்ம வந்து யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து கணக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்காக சொல்லித்தரேன் சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் வந்து ஒரு 50 வாங்குகிறோம், அதுக்கு ஒரு 10 ரூபா. அப்போ அடுத்தது மல்லித்தூள் ஒரு 50 வாங்குறோம், அதுக்கு ஒரு 15 ரூபா. அப்போ 10 கூட்டல் 15 எவ்வளோ ஆச்சு? 25 ரூபா ஆச்சு. அடுத்ததாக என்ன வாங்கியிருக்கோம்? கடுகு ஒரு 50 வாங்குறோம், அது வந்து ஒரு 5 ரூபான்னு வச்சோம்னா 30 ரூபா ஆச்சு. 25 கூட்டல் 5 30 ரூபா ஆச்சு. அடுத்து சீரகம் ஒரு 50 வாங்குறோம், சீரகம் வந்து 5 ரூபா, அப்போ 30 ரூபா இருக்கு. இப்போ 30 கூட்டல் 5 பார்த்தீங்கன்னா 35 ரூபா ஆச்சு. அடுத்து துவரம்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோ வாங்கியிருக்கோம், அது வந்து ஒரு 50 ரூபா அப்படின்னா 35 கூட்டல் 50 85 ரூபா ஆச்சு. அடுத்ததாக உளுந்து ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கோம், அது வந்து 20 ரூபா அப்படின்னா 85 ரூபா இப்போ நம்ம வாங்கினது. அப்போ 85 கூட்டல் 20ன்னு நம்ம போட்டோம்னா 105 ரூபா ஆச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கோம், 1/2 கிலோ வந்து ஒரு 42 ரூபா அப்படின்னா 105 கூட்டல் 42 147 ரூபா ஆச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உப்பு ஒரு 1 கிலோ வாங்கியிருக்கோம், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா அப்படின்னா 167 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கோம்? கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கோம்னா அதுக்கு ஒரு 17 ரூபா, அப்படி போடும்போது 184 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 184 கூட பாசிப்பருப்பு ஒரு 1/2 கிலோ இல்லைன்னா 1 கிலோ வாங்கினோம்னா அதுக்கு ஒரு 22 ரூபான்னு வச்சோம்னா 206 ரூபா. 184 கூட்டல் 22 ரூபான்னு போட்டோம்னா 206 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் கொள்ளு வந்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 30 ரூபா. 30 ரூபா போட்டிங்கன்னா 206 கூட்டல் 30 போட்டிங்கன்னா 236 ரூபா ஆச்சு. அதே மாதிரி அடுத்தது மஞ்சத்தூள் ஒரு 50 வாங்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு 15 ரூபா அப்படின்னு வச்சிட்டோம்னா 236 கூட்டல் 15 எவ்வளோ ஆச்சு? 251 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம்
பார்த்தீங்கன்னா ஒரு ரசப்பொடி ஒரு 50 வாங்கினோம்னா அதுக்கு ஒரு 10 ரூபா. 251 கூட்டல் 10 261 ரூபா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகா பொடி. இப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு மிளகா பொடி வந்து நம்ம வாங்குறோம் ஒரு 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறோம்னா அதுக்கு ஒரு 20 ரூபான்னு போட்டோம்னா 301 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 261 ரூபா ஆச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா மிளகா பொடி ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா 261 கூட்டல் 20 எவ்வளோ ஆச்சு? 281 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக 1 கிலோ அரிசி, அதாவது 1 கிலோவில் ஒரு மூட்டை அரிசி எடுக்கிறோன்னா ஒரு 1500 ரூபாய்க்கு அரிசி எடுக்கிறோன்னா 1781 ரூபா ஆச்சு. இப்போ நான் முதல்ல சொன்ன கணக்கும் இவ்வளோ நேரம் நம்ம போட்ட கணக்கும் ஒன்றா வருதுங்களா? இப்போ ஒவ்வொரு விலையும் வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா வந்து கூட்டி நம்ம பார்க்கும்போது கடைசியில் ஒரே ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ ஆன்சர் வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு பொருளாக வந்து கூட்டியிருக்கோம். அப்போ கூட்டல் கணக்கு அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக நம்ம லைஃப் வந்து ரன் பண்ண முடியும். இப்போ கணக்கில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த மாதிரி 4 ஒன்றா வந்து இருக்குங்க. இது 4ல் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ கூட்டல் தெரிஞ்சிச்சுனாலே போதுங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வணிக கணக்கெல்லாம் வந்து கரெக்டாக போட முடியும். இப்போ சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1781 ரூபா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடைசியாக நம்ம என்ன வாங்கினோம்? ஒரு மிளகா பொடி வந்து வாங்கினோம். மிளகா பொடி வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்ப கொடுத்துட்டீங்க. அது எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா. அப்போ மிளகா பொடி வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுக்கும்போது உங்களுக்கு 20 ரூபா வந்து லாபம் வரணும். இப்போ நீங்கள் 2000 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா 2000 ரூபா கொடுத்துட்டு மீதி எவ்வளோ உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1781 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். அப்போ மீதி உங்களுக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்கு வந்து உங்களுக்கு கழித்தல் தெரிஞ்சிருக்கணும். அப்போ 2000 கழித்தல் 1781 கழிச்சோன்னா நம்மளுக்கு 209 ரூபா வருதுங்க. அதோட நம்ம வந்து ஒரு மிளகாத்தூள் வேணான்னு சொல்லி கொடுத்தோமா, அது வந்து எவ்வளோ? 20 ரூபா. அப்போ 219 ரூபாயிலேருந்து 20 ரூபா போச்சுன்னா எவ்வளோ? 199 ரூபா வந்து உங்களுக்கு மிச்சம் வந்து உங்களுக்கு வரணும். அப்போ உங்கள் கையில் கணக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு உங்களுக்கு கூட்டல், கழித்தல் அப்படிங்கிற 2 பேசிக்கான விஷயங்கள் வந்துட்டு கணக்கில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்து கணக்கு போட முடியும். கணக்கு அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு. அப்போ வந்து நம்ம கணக்கில் வந்துட்டு வீக்காக இருக்கக்கூடாது, நம்மளை யாரும் வந்து ஏமாத்தாத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணுங்க. அதுக்கு வந்து நம்ம கணக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைங்க. இப்போ எல்லாருமே சொன்னாங்க மேக்ஸ்னாலே எனக்கு பயம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கணக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயம். எந்த விஷயத்தையுமே வந்து நம்ம ஒரு விஷயத்தை பிடிச்சிருச்சு அப்படின்னா அது நம்ம சூப்பராக செய்வோம். அதே மாதிரி தாங்க கணக்கு எதுவாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிட முடியும். அதே மாதிரி கணக்குலேயே வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கணக்கை வந்து நம்ம போட்டு பார்த்துட்டே இருக்கணும். டெய்லி வந்து போட்டு பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம வந்து அதை ஈஸியாக போட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல்ஸ்க்கு வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே போய் ஒரு 1500 ரூபா ட்ரெஸ் அப்படின்னா நம்ம வந்து குறைச்சி கேட்போம். அப்போ இதுக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு 10 ரூபா டிஸ்கவுண்ட் அப்படின்னா 10 ரூபா டிஸ்கவுண்ட்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இருக்கும். நம்ம கணக்கு தெரிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த கணக்கோட சேர்த்து வட்டி கணக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இவ்வளோ % டிஸ்கவுண்ட் அப்படின்னா அது வந்து என்னது பர்சன்டேஜ்னா வட்டி கணக்கு. அப்போ அது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பர்சன்டேஜ் எப்படி தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து அதை போட முடியும். இப்போ 1 லட்ச ரூபா நம்ம எங்கேயாவது கடன் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு % வட்டி அப்படின்னா அது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 1% வட்டினா 100க்கு 1 ரூபா அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ 1000க்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. அப்போ அதே மாதிரி 10,000க்கு வந்து 100 ரூபா. இப்போ 1 லட்சத்துக்கு 1000 ரூபா. அப்போ 1% வட்டினா 1 லட்சத்துக்கு 1000 ரூபா நம்ம மாதம் இப்போ நகை அடகு வைக்கிறோன்னா மாதம் 1000 ரூபா நம்ம வட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். அதுக்கு இந்த மாதிரி தான் வந்து வட்டி கணக்கு வந்து நம்ம போடணுங்க. கணக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியம். இப்போ நட்டக்கணக்கு நாராயணன் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தில் ஏமாந்தாருன்னா மளிகை கடையில் தான் ஏமாந்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோங்க. அப்போ வந்து அவர் கணக்கு தெரியல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து அவர் மளிகை கடையில் 10 ரூபாயை ஒரு நாளைக்கு தொலைச்சாருன்னா ஒரு நாளைக்கு 10 ரூபா அப்படின்னா டெய்லி மளிகை கடைக்கு போகிறாருன்னா ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள்? 30 நாள். அப்போ ஒரு நாளைக்கு 10 ரூபானா ஒரு மாதத்துக்கு 30 நாள். அப்போ 10 பெருக்கல் 30 எவ்வளோ? ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாயை வந்துட்டு வேஸ்ட் பண்ணுறாரு. அவர் அந்த 300 ரூபாயை வச்சு பார்த்தீங்கன்னா இவரோட கணக்கே வந்து இப்போ நம்ம 1781 ரூபா சொன்னாங்க. இதில் இந்த 300 ரூபாயை நம்ம கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ நமக்கு ஆன்சர் வருது? இப்போ 1481 ரூபா மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அந்த 300 ரூபாயை நம்ம சேமிக்கலாம். அந்த 300 ரூபாய்க்கு நம்ம இன்னும் வேற ஏதாவது பொருட்கள் வந்து வாங்கலாம். இன்னும் வேற ஏதாவது மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு இன்னொரு பாக்கெட் சேர்த்தே வந்து வாங்க முடியும். அதுக்காக வந்து நம்ம கணக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா நம்ம யாருமே வந்து எந்த விஷயத்துலையுமே வந்து ஏமாற்ற முடியாது. நம்ம எவ்வளோ வேலையில் வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து கணக்கு விஷயத்தில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கணக்கு விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா எந்த விஷயத்துலையுமே நம்மளை யாருமே வந்து ஏமாற்ற முடியாமல் நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்க முடியும்.
இப்போ வந்து கணக்கு அப்படிங்கும்போது நம்ம சாதாரணமாக ஒரு பஸ்ஸில் ஏறுறோம் அப்படின்னா, சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க. இப்போ சாதாரணமாக நான் வந்துட்டு ஒரு பஸ்ஸில் ஏறுறேன், ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறேன், இங்கேருந்து ஒரு 2 ஸ்டாப் போய் இறங்கணும். அதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரூபாய் டிக்கெட். 4 ரூபாய் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது, யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஆனால் வந்துட்டு கண்டக்டர் வந்து 4 ரூபாய் டிக்கெட் கொடுக்காம 5 ரூபாய் டிக்கெட் கொடுத்தாரு அப்படின்னா, நம்ம வந்துட்டு பார்க்காம நம்ம 4 ரூபாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு 4 ரூபாய் டிக்கெட்டை அவர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. 4 ரூபாய் டிக்கெட் கொடுத்தாலும் நம்ம வந்து 10 ரூபா கொடுக்குறோம், மீது 5 ரூபாய் தான் தராரு. 1 ரூபாய் தரல அப்படின்னா அது நமக்கு எப்படி தெரியும் அந்த 1 ரூபாய் தரல அப்படிங்கிறது? இப்போ 10 ரூபாயில் 4 ரூபா போச்சுன்னா 10 கழித்தல் 4 6 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து நம்ம மீதி 1 ரூபாய் வந்து நம்ம கேட்க முடியும். அந்த கணக்கு நம்மளுக்கு தெரியலன்னா நம்ம எப்படி கேட்க முடியும்? கேட்க முடியாது இல்லைங்களா? அப்போ கணக்கு வந்து நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சு. இப்போ கணக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்ம லைஃப்பில் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு கணக்கு வந்து நம்ம கற்று வச்சுக்கணும். ஒரு சாதாரணமாக கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அந்த 4மே பேசிக் மேக்ஸில் இது மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுனாலே போதுங்க. ரொம்ப பெரிய இன்ச்சு கணக்கு அதெல்லாமே வந்துட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. அதனால பேசிக்காக இருக்கிற இந்த 4 விஷயத்த நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். இப்போ நட்டக்கணக்கு நாராயணனோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவரும் ஒரு பஸ்ஸில் போனார். பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு 10 ரூபா 2 டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். கண்டக்டர் வந்துட்டு 10 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இவர் எதுக்கு நான் 10 ரூபா தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ 2 டிக்கெட் வந்து ஒரு டிக்கெட் 5 ரூபா 2 டிக்கெட் 10 ரூபா அப்படின்னு சொல்லி கூட இருந்த அவரோட ஃப்ரெண்டு வந்து சொல்லி கொடுத்தாரு அவருக்கு. அப்போ ஒரு டிக்கெட்டோட விலை 5 ரூபானா 2 டிக்கெட்டோட விலை 10 ரூபா அப்படிங்கிறது அந்த நட்டக்கணக்கு நாராயணனுக்கு வந்துட்டு தெரியல. அதனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கணக்கில் நட்டமாகறங்காட்டியே அவருக்கு பேர் நட்டக்கணக்கு நாராயணன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ அவர் கணக்கு தெரியல அப்படிங்கிறது அந்த விஷயத்துலேருந்து நமக்கு தெரியுது. அப்போ 5 ஒரு டிக்கெட் வந்து 5 ரூபானா ஒரு டிக்கெட் 5 ரூபானா 2 டிக்கெட் 10 ரூபா. அப்போ 5 கூட்டல் 5 10 அப்படிங்கிற விஷயம் வந்து அவருக்கு தெரியல. அப்போ கூட்டல் கணக்கு வந்து அவருக்கு தெரியல. அப்போ இந்த விஷயத்துலேருந்து அவர் கூட்டல் கணக்கு தெரியல அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. அவர் கூட இருந்தவர் தான் வந்து சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி மளிகை கடையிலையும் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் ஏமாந்துருக்காரு. அப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு வந்து தெரியல. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு வந்து அவர் தெரிஞ்சு வச்சுட்டாரு அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கண்டக்டர் வந்துட்டு சொன்னார் 10 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு அவமானம். ஏன்னா அவர் கணக்கு தெரியல அப்படிங்கிறது கூட இருந்த ஆள் வந்து சொல்லும் போது சரி இந்த கணக்கு கூட நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கணக்கு தெரிஞ்சு வச்சிட்டோம்னா அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து நம்ம அவமானப்பட வேண்டிய தேவை வந்து நமக்கு இருந்திருக்காது. இதே மாதிரி தாங்க நம்மளும் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா நம்ம கணக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நம்ம அவமானப்படுவோம். அப்போ நம்ம முன்னாடியே நம்ம எந்த இடத்துல வந்து அவமானப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம அவமானப்படக்கூடாதுன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்னலாம் செய்யணும், நம்ம எப்படி நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத வந்து யோசிக்கணும். நம்ம வந்து நமக்கு முன்னாடியே வந்துட்டு இப்போ கணக்கெல்லாத்தையும் நம்ம போட்டு பார்த்து வீட்லேயே வந்து ட்ரை பண்ணோம்னா எதுவுமே பழக தான் வந்துட்டு நமக்கு நம்மளால் வந்து அது சாதிக்க முடியும். எந்த ஒரு விஷயமே முயற்சி அப்படிங்கிற ஒன்று இருந்தால் தான் நமக்கு வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ முயற்சி பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. அப்போ வந்து நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்துட்டு கணக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். அதே மாதிரி நம்ம வேறு யாருக்கிட்டையும் அவமானப்பட வேண்டிய தேவை வந்து நமக்கு இருக்காது. எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு எந்த விஷயத்திலையும் நம்ம வந்து தைரியமாக பேச முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் ஏதோ ஒரு 2 பேர் கணக்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம கணக்கு தெரியலன்னா நம்ம ஒதுங்கி நிற்போம். அப்படி இருக்காமல் நம்மளும் வந்துட்டு கணக்கு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் போய் இன்வால்வ் ஆகி நம்ம வந்து பேச முடியும். நமக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ ஒரு நல்ல விஷயம் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியும் வந்து நமக்கு இருக்கும். கணக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லார் லைஃப்லையுமே ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதை வந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பாக வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லா விஷயத்துலையுமே கணக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நட்டக்கணக்கு நாராயணன் வந்துட்டு நிறையா இடத்துல வந்து போய் கணக்குனால வந்துட்டு அவமானப்பட்டார். மளிகை கடையில் வந்துட்டு கணக்குனால தப்பு வந்துச்சு. ஒரு 10 ரூபா அவருக்கு டெய்லி லாஸ் ஆச்சு. 10 ரூபா ஒரு நாளைக்கு லாஸ்னால் மாதத்துக்கு 300 ரூபாய் லாஸ் அவருக்கு. அப்போ அந்த லாஸஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அவரோட வாழ்க்கையில் அவருக்கு வந்து கணக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் மட்டும் இல்லை, நீங்களும் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம வந்து இந்த மாதிரி நட்டக்கணக்கு நாராயணன் மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம எல்லாரும் பார்த்திங்கன்னா கணக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். கணக்கு அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ கணக்கில் வந்து நம்ம எப்போவுமே வந்து தோல்வியே நமக்கு இருக்கக்கூடாது. கணக்கில் ஜெயிச்சோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்ச மாதிரி. ஸோ எல்லாருமே வந்து கணக்கை வந்து கற்றுக்கோங்க. ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம்.